கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைபர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அப்புறம் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ நிஃப்டியை பார்த்துட்டு அப்படியே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டி இப்போ என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலேயே போயிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு கேப் அப்பில் தான் மூவ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 4 டேஸே கூட அப்படி தான் போயிட்டு அகைன் மறுபடியும் இன்றைக்கி என்னாச்சுன்னா ஒரு கேப் டவுன், அதாவது ஃப்ரைடே கேப் டவுன் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ரெக்கவர் ஆகிட்டு உங்களுக்கு அப்பயும் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஹேமர் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கிடச்சிச்சு, அகைன் அப்படியே உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் அப்படியே மூவ் ஆன, அதாவது இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு டச் பண்ணுறதுக்காக மேலே நகரும். ஒருவேளை மண்டே வந்து ஒரு கேப் டவுன் இல்லை ஒரு ஃப்ளாட்டாவோ ஓப்பன் ஆனுச்சு அப்படின்னா கீழே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்துருவோம். ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இல்லை ரிஸ்க் எடுக்க நான் தயாராக இருக்கிறவங்க இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் லோதா. இது ஒரு ரியாலிட்டி செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல மூவ், அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி கூட மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இன்னும் டச் பண்ணலை. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடியே பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரம் இங்கே பாருங்கள், இந்த லோவில், இதுக்கு முன்னாடி இந்த லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மேலே போயிருக்கு. ஸோ இந்த 1160. ஸோ இப்போது ஒரு 4% மேலே போயிருக்கு அப்படின்றதுனால நம்ம வாங்கிடலாமா அப்படின்ற கேள்வி வரும். நான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா, நீங்கள் பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ மண்டே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. கீழே வரும்போது நான் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு சாய்ஸ் இருக்குது. இந்த கேண்டில் இந்த ஃப்ரைடே கேண்டில் பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் அப்படியே நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கான மணியை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும். ஓகே, எஸ்எல் வந்து நீங்கள் இதுக்கு கீழே வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 1428. ஸோ செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 1600. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா சூப்பரான ஸ்டாக், ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான். நான் சூப்பரான ஸ்டாக்ஸ் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா, என்ன கேட்டால் நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிட்டு அகைன் மறுபடியும் ஃபர்தர் ஃபால் வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். பட் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட உங்களோட கேபிட்டலில் 3ல் 1 பங்கை மட்டும் போடுங்க, 2 பங்கை நீங்கள் வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஏபிபி. ஸோ இந்த ஏபிபி வந்து இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக, அதாவது நான் உறுதியாக சொல்லுவேன், இந்த ஸ்டாக் வந்து
அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இது கண்டிப்பாக மேலே போகும். அதுக்கான சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், இதோட இந்த சப்போர்ட்டில், அதாவது 6283 பாருங்கள், 6300 இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிருக்கு. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கோ அந்த அதெல்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது இந்த ப்ரைஸில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரீடெஸ்ட், அதாவது பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள இடம் பார்த்திங்கன்னா 1 2 3 இப்போது ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறது இது 4வது டைம் போயிருக்கு. ஸோ அதனால் இன்னொரு ரீசன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏபிபியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட். மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது என்னை பொறுத்தளவு. அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 7887. ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஸ்டாக்கில் நீங்கள் 7 குவான்டிட்டி வாங்குறதுக்கும் 7000 ரூபாய் ஸ்டாக்கில் ஒரு குவான்டிட்டி வாங்குறதும் ஒன்று தான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தானே. ஓகே, நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் 7887. நெக்ஸ்ட் டார்கெட் 9136. நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுனாலும் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அதோட டார்கெட், அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் வச்சுக்கலாம். ஏபிபியோட ஆல் டைம் ஹை தான் உங்களோட டார்கெட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் GSPL, குஜராத் ஸ்டேட் பெட்ரோ லிமிடெட். ஓகே, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் அது மூவ் ஆகுது. அதுக்குள்ளே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. கிட்டத்தட்ட நேற்று 387 வரைக்கும் அப்சைடில் போயிட்டு 364 முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதோட எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது 327க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். என்ன கேட்டால் ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் வந்தால் நீங்கள் என்ட்ரி கொடுக்காதீங்க. ஏன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயமும் உண்டு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இல்லை. அதனால் ஒரு சின்ன கேண்டிலாக, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலாக பிரிண்ட் ஆனால் மட்டும் நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நாளைக்கு பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைனா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும். 387 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ண போகிறேன். பட் அதே சமயத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட கேபிட்டலை ஒரு பங்கை மட்டும்தான் போடணும், மீதி 2 பங்கை வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுங்க. இதோட டார்கெட் ஷார்ட் டேர்முக்கு 466. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் இப்போது என்ட்ரி எடுக்க வேணாம். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதோட டார்கெட் ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் மணப்புரம். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு கொடுத்துருந்தோம். எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா கரெக்டாக 160க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துருந்தது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு
ரைசிங் வேஜில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனோட அப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகணும், அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம், இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து கீழே வரணும். அதாவது இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே வந்துட்டு இந்த டவுன் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். ஸோ அப்படி போனால் மட்டும் இந்த அதாவது மேலே போயிட்டு கீழே வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 2 இருக்குது. ஓகே, இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 218, செகண்ட் டார்கெட் 229. இது ஓன்லி ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான். ஷார்ட் டேர்முக்கு நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அப்படி எடுத்துகிட்டு இருந்தால் கீழே எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் HAL. ஸோ நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸுகள்லாம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அது மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷாகவே இருந்தாலும் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸுகளில் ஒரு நிறையா ஸ்டாக் வந்து உங்களுக்கு அப்சைடில் போயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ரிஸ்கி தான். இந்த சமயத்தில் ரிஸ்க் எடுக்கிறவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம HAL பார்த்தீங்கன்னா HALல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நிமிஷம், இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் அது போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஃபாலிங் வெஜ்னு சொல்லுவோம் இதை. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் லோயர் லோ ஃபார்மேஷன் தான் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு தடவையுமே லோயர் லோ ஃபார்மேஷன். பட் இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ இதிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட டாப் லைனை வந்து தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இப்போது கரண்ட் மார்க்கெட் பேஸில் நீங்கள் மண்டே என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரைஸ் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ட்ரெண்ட் லைன் எல்லாம் ட்ராப் பண்ண கற்றுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 4455 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ டார்கெட்டாக இருக்கும். எஸ், 4450 கூட வச்சுக்குவோம். 4450 உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ எஸ்எல்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்கனாலும் தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க ஸ்டாக்குகளில் நம்பர் 1 ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா HAL. ஸோ இந்த HAL வந்து நீங்கள் இப்போது தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 இயர்க்கு கூட நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணாவே எனக்கு போதும், எனக்கு அதில் இது இப்படி ஆல் டைம் ஹை டார்கெட் அடித்தாவே எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஸோ இன்னொரு விஷயம், எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 5% அப்சைடில் போயிருக்கு அப்படின்றப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் கீழேனா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்விங்கோட கீழே, இந்த ஸ்விங்குக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங். இந்த கார்டன் ரீச் ஷிப்பிங் வந்து நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு மார்னிங்கில் அப்டேட் பண்ணியிருந்தேன், மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ரிஸ்க்கு
ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு 1371க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாவே நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துடலாம். என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் பீஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், பட் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா நான் மொட்டையாக கூட சொல்லிட்டு போயிடுவேன், பட் இது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ரீசனெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு ரொம்பவே நான் சிரமப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக் வந்து இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடியே, ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், பட் என்ன ஆயிருக்கு, ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து மேலே போகுது. அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல எடுக்கலாம். ஆனாலும் இதில் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகே, இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அதாவது மறுபடியும் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு ரைட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த டைமை. ஸோ 1371 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்ஸான ஒரு செக்டார். ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட, ஒரு நல்ல கரெக்ஷன். இங்கே பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 2700லேருந்து 1300, இப்போ 1500 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1300 இதோட லோ 1371, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, ஒரு 100%. 1700, 1300, 1400, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70%ல் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது. அப்படின்றப்ப நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கோல்டன் ரூல்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 3ல் 1 பங்கு கேபிட்டலை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் ஆகலை, ஸ்டாக்கும் ஆகலை, நிஃப்டியும் இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கை நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதோட டார்கெட் 1798. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்ம நேற்று கொடுத்துருந்த ஸ்டாக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது பிடிஎல். ஸோ பிடிஎல் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லைன், அதாவது டபுள் பாட்டத்தோட நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்றே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5% அப்சைடில் போயிருக்கு. நேற்றுக்கே நம்ம கொடுத்த டார்கெட்டை அதோட விக்கு வந்து போய் டச் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான ஒரு மூவ், அதாவது இந்த பிடிஎல் வந்து எப்படி இதோட மூவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒருவேளை என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதோட டார்கெட் இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு 1325 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அது வரைக்கும் போகும். ஒருவேளை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் புதுசாக என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஆமாம், இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நம்ம கொடுத்த நேற்று ஐஆர்டிஏ கொடுத்துருந்தோம், ஒரு 2% அப்சைடில் போயிருக்கு. லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருந்தோம், அப்சைடில் மேலே போயிருக்கு. ஸோ இப்படி நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸுகள்லாம் நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேரிஷ் மார்க்கெட்லேயும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.